திரு டி ராமானுஜம் அவர்களுடைய செல்ல மகள் திருமதி ஜெயந்தி கோபிநாத் அவர்களை பொது பேச அழைக்கிறோம். என் தந்தை திரு டி.ஆர். அவர்கள் for him cinema was everything. நம்மை காப்பாற்றியது சினிமா, அதை காப்பாற்றுவது நம் கடமை என்று அவர் நினைத்தார். அவ்வாறே வாழ்ந்து வருவதை கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த மேடையில் இன்று இருக்கும் அனைவரும் அப்பாவும் பழகி பார்த்து இருக்கிறார்கள். இட்ஸ் an extended family for me. இந்த நிகழ்ச்சியில் கடவுள் வாழ்த்து பாடிய திரு சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் அவர்கள் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அவரது தந்தை திரு சீர்காழி அவர்கள், திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் கொடுஞ்சும்மி செலிப்ரேஷன்ஸ் பாடியதை நாம் இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்திருக்கிறோம். அவரது மகன் என் தந்தையின் இந்த நூற்றாண்டு விழாவில் பங்கேற்கும் அக்காவை கௌரவித்திருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச். விழா குழு தலைவர் திரு கணேஷ் செல்வம் அவர்கள். He is also the General Secretary of the Tamil Nadu Film Exhibitors Association. திரு பன்னீர் அவர்கள் அப்பா மறைந்த ஒரு வருடத்திலே அவருக்கு சிலை செய்து கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சிக்காக பல மீட்டிங்ஸ், டிஸ்கஷன்ஸ் ஆர்கனைஸ் செய்து he made this celebration a reality. திரு A.V.M. சரவணன் அவர்கள், unfortunately he is not here, he could not join us today. இவர்கள் குடும்பத்துடன் எங்களது உறவு நான்காவது தலைமுறையாக தொடர்கிறது. திரு A.V. மெய்யப்ப செட்டியார் அப்பாவிற்கு ஒரு பக்தி கலந்த மரியாதை உண்டு. அதே மரியாதை கமல்ஹாசன் அவர்கள். அப்பா had a very special place in his heart for him. திரு கமல் அவர்கள் என் திருமண விழாவில் கலந்து கொண்டார். என் மகன் நிவேதிதாவின் திருமணத்தில் கலந்து கொண்டார். அப்பா மறைந்த அன்று வெள்ளை வீட்டுக்கு அந்த ஆறுதல் அளித்தவர். அவரது நூற்றாண்டிலும் அவர் கலந்து கொண்டுள்ளது எங்களுக்கு ஒரு பெரிய கவனம். அப்பாவின் மீது நீங்கள் காட்டிய அன்பை நாங்கள் மறக்கவே முடியும். மதிப்பிற்குரிய திரு கே. பராசரன் அவர்கள், சீனியர் அட்வொகேட், former Attorney General for India. He is 97 years old. Appa would consult him on several issues in the film industry. Thiru Parasuran Avargal was a very busy lawyer, and I remember there was a time when அவர்களை சந்தித்து இண்டஸ்ட்ரியில் இருக்கும் சில பிரச்சனைகளை பேசுவதற்காக ஏர்போர்ட்டில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை சந்திக்க அங்கு போய் அப்பா அந்த டிஸ்கஷனை வைத்துக் கொண்டார். வருடங்கள் பல ஆகியும் அவற்றை நினைவில் கொண்டு அப்பாவை பற்றி பேசி அவரை கவனித்திருக்கிறார். இன்ப அதிர்ச்சியை கொடுத்தவர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வெளியூரிலிருந்து வந்து மீண்டும் வெளியூர் கிளம்பும் சமயம் இந்த விழாவில் கண்ணனின் மூலம் கலந்து கொண்டது அவர் அப்பாவை பற்றி இப்படி புரிந்து கொண்டு பேசியது அவருக்கு என் வணக்கத்தை மேடையில் வந்திருக்கோம் கமல் சார் அவர்களே, அம்மா பத்மாஷ் அவர்களே, இல்லைன்னாலும் பேரை சொல்வது மரியாதை, தானண்ணன் அவர்களே, இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு முழு முயற்சி எடுத்து முதல் நாளிலிருந்து எங்களுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பி இந்த விழாவுக்கு நீங்கள்லாம் வந்துடணும் என்று அழைப்பு விடுத்து இதை அற்புதமாக அமைத்து கொடுத்திருக்கின்ற இந்த விழா குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டு உள்ள ஐயா நீதியரசன் சந்துரு ஐயா ஐயாவுடைய டி.ஆர். அவர்களுடைய முதல்வியார் ஜெயந்தி அம்மா அவர்கள்,
திருமதி டிஆர் அவர்களே, அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, அன்பதி அண்ணன் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, நாங்கள் எல்லாம் மிகவும் நேசிக்கக்கூடிய ஐயா எல் சுரேஷ் அவர்களே, எனக்கு அவர்கிட்ட ஜாஸ்தி தொடர்பே கிடையாது. ஆனால் எனக்கு அவர் பின்னாடி இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார். அதை மட்டும் சொல்லிடுறேன். என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம். ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிசப்ஷன் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் என்னுடைய முதல் படம் ரிலீஸ். பயங்கர டென்ஷன். தயாரிப்பாளர் மணி ஐயர் அவர்கள். அவருக்கு ஐயா சுரேஷ் ஐயா அவர்கள் நெருங்கிய நண்பர். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ தெரியல. 24ஆம் தேதி ரிசப்ஷன், 26ஆம் தேதி ரிலீஸ்ன்னு வச்சிட்டாங்க. எனக்கு டென்ஷன். 26 கூட்டு எண்ணு 8 வருது. நம்மளை கவுத்துட்டாங்களா? நான் இல்லை, என் பொண்டாட்டி காலத்தில் தாலி கட்டினோடனே என் மனைவி ராசி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. சினிமாவில் என்ன வேணாலும் நடக்குமே, ஒரு பயத்திலேயே இருக்கு. ரிசப்ஷன் நடக்குது, 2 நாளில் ரிலீஸ். ரிசப்ஷனில் ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. அந்த அதிசயம் என்னென்னா, நான் கூப்பிடாதவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் நான் எக்கனாமிக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் சாப்பாடு பத்துமான்ற டென்ஷனில் வேறு நின்றுட்டுருக்கேன். அப்போது திடீர்னு ஆரம்பியரப்படி சார் வந்தார். அவர் வந்த உடனே வாயா, ஐயோ நான் வேறு இவர் கூப்பிடவே இல்லையே, இவரெல்லாம் வந்துட்டாரு, சாப்பாடு கரெக்டாக இருக்குமா? என்னுடைய திங்கிங். அப்போ சின்ன பையன், நான் ரொம்ப கஷ்டத்தில் நடக்குது அந்த திருமண ரிசப்ஷன். அப்போ ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஐயா சொல்கிறாரு, படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்கு. ராமானுக்கு கூப்பிட்டு காட்டினாங்க, இந்த பையன் நல்லா வருவான்னு. என்னுடைய அடுத்த படம் நீ தான் டைரக்ட் பண்ணுறேன்னு அங்கேயே 2 லட்சம் ரூபாய் செக்கு கொடுத்தார். அதுதான் டிஆர் அவர். ஒரே நாளில் என்னை லட்சாதிபதி ஆக்கிறதுக்கு இவர் உதவிகரமாக இருந்தது. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா மணியையர் அவர்களும் அவர் டிஆர் அவர்களும் அண்ணன் சுரேஷ் சார் அவர்களும் இவங்கெல்லாம் ஒரு டீம். அதே ஜிவி அவர்களும் அதே மாதிரி இன்னொரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு எஜமான் சின்ன கவுண்டர் படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நைட் எனக்கு ஃபோன் பண்ணுது. ஃபோன் வந்தோடனே ரஜினி சார் ஃபோன் பண்ணுறாரு, உதயகுமார் படம் நல்லா ஓடுது அப்படின்னு. உடனே எனக்கு கை ஓடல, கால் ஓடல. ஆமாம் சார், மன்னன் நல்லா இருக்குன்னாங்க சார். மன்னனுக்கு அடுத்தது சின்ன கவுண்டர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நோ, சின்ன கவுண்டர் கலெக்ஷன் தான் பெஸ்ட்டு, டிஆர் சொன்னார் அப்படின்ட்டார். அப்போனா இந்த டிஆர்ன்றவர் எத்தனை விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன எல்லாருக்கும் சேரணுமோ அந்தந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாருன்றது தான் மிக மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு மேலே நான் நிறைய பேசக்கூடாது. ஏன்னா அவர் சொன்னார், சினிமா தியேட்டர் அதிபர்கள் சங்க தலைவராக மட்டும் இல்லாமல் இந்த சினிமா ஒட்டுமொத்த சினிமாவும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச தலைவர்களில் அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் அதான் நினைக்கணும். நிறைய தலைவர்கள் அதை நினைக்கிறது இல்லை. ஒரு சிலரை தவிர போராடுறாங்க சில பேர் விட்டு கொடுத்துட்றாங்க. விட்டு கொடுக்காம இந்த சினிமா மறைந்த மாமேதை திரையுலக தந்தை டிஆர் அவர்களுடைய வழியிலே நமது திரையுலகம் செல்ல வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அவருக்கு ரொம்ப பாசம் வைப்பார். அவருடைய தியேட்டருக்கு பேரே ஜெயந்தி. இந்த திருவான்மையூர் ஜெயந்தியை நம்ம தியேட்டரை தான் பார்த்துருக்கோம். பட் அது அவருக்கு உயிர். அந்த உயிரும் இந்த உள்ளங்களும் என்றென்றும் சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.